இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்று கேட்டால், ஒரு நம் எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார், நம் எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. கொலோசையர் 4:1 வாசியுங்கள். நானே வாசிக்கிறேன். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் சபையுமானதை செய்யுங்கள். எஜமான்களே, உலகத்தில் நிறைய தொழில் செய்கிறவங்களாம் எஜமான்கள் தான் இல்லையா? எஜமான்னா முதலாளி, எஜமான்னா முதலாளி. முதலாளிமார்கள் நிறைய இருப்பாங்க. தொழில் செய்கிறவங்க, கம்பெனி வச்சிருக்கிறவங்க, பலவித ஒரு கடை வச்சிருந்தா கூட முதலாளின்னு சொல்லுவாங்க இல்லையா? எஜமான், அவர் தான் எஜமான். முதலாளினா எஜமான். அப்ப நம்ம உலகத்துல எஜமான்களாக இருக்கிற நாம் பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நீங்க எஜமான்களா இருக்கலாம், நீங்க கல்விமான்களா இருக்கலாம், நீங்க உயர்ந்த பதவியில் கூட இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், பிரதமராக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பரலோகத்திலே ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு எஜமான் உண்டு, அவர் இயேசு. அல்லேலூயா. இயேசு எஜமான் இயேசு, முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் இயேசு, முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி சோத்திரம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் தியானமே. அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், அவர்தான் இயேசு. ஆகவே உலகத்தில் இருக்கிற எஜமான்களாகிய நாம் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை மரியாதையை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வேலை செய்த கூலியை இரவில் கூட வைத்திருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இல்ல, இரவு அந்த காசெல்லாம் நம்ம கொடுக்காம வச்சிருந்தோம்னா தூக்கம் வர, அதான் சொல்றான். இரவுல கூட வச்சிருக்கா, அப்ப உடனே கொடுத்துற. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்று சொல்கிறான். அவரை வேலைக்காரருக்கு நாம் நீதியை செய்ய வேண்டும், சபையானதை செய்ய வேண்டும் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவர் அணித்தரமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த எஜமானை நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. எஜமானை நாம் தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவருடைய ஆண்டவர் உலகத்துக்கு முதலாளி, நாம் அவருடைய தொழிலாளி. உலகத்தில் உள்ள அனைவரும் ஆண்டவருக்கு பங்காளி. அல்லேலூயா. ஆகவே காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தான் என்ற ஒரு ஊர் இருக்கும். கானாடு காத்தான். அந்த ஊருக்கு அந்த பெயர் எப்படி வந்தது என்று கேட்டால், அதுக்கு முன்னால அந்த நாட்டிலே வாழ்ந்த ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் அந்த தமிழ்
தமிழ்நாட்டிலே 3/4 வாசி இடத்தை அவர் தான் வச்சிருந்தாங்க. 3/4 பங்கு இடத்த அவர் வைத்து ஆட்களை வைத்து வேலை செய்து அதை நடத்தி வந்தார். ஒரு பெரிய எஜமானாக அந்த இடத்துல இருந்திருக்கிறார். பெரிய செல்வர்கள். அவர் ஜனங்களுக்கு நிறைய உதவிகள் செய்து ஒத்தால் செய்து அந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்தார், அந்த ஜனங்களுக்கு நிறைய இடங்களை கொடுத்து உதவியெல்லாம் செய்திருக்காங்க. அதனால அவருக்கு என்ன செய்வாங்க, ஜனங்கள்லாம் அவரை நல்லா போற்றுவாங்க, புகழ்வாங்க, வாழ்த்துவாங்க, வணங்குவாங்க. அப்போ அவருக்கு கானாடு காத்தான் என்று பேர் வைத்தாங்க. என்ன பேர் வச்சாங்க? கானாடு காத்தான். அப்படின்னா கால் நாட்டை காத்தார். கால் நாடு அவர் காக்குறார். தமிழ்நாட்டில் 4 பங்கு அவர் தான் காத்து நடத்துறார். அந்த கிராமம் என்றும் இருக்கிறது. உடனே சொல்லுங்க, அந்த ஊர் பேருன்னா காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஊர் பேரு கானாடு காத்தான். இல்லைங்களா? அந்த பேர் நித்தியம் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல நம்முடைய ஆண்டவர் கால்நாட்டுக்கு தேவன் அல்ல, எஜமான் அல்ல, உலகம் முழுவதுக்கும் எஜமான். அல்லேலூயா. நம்முடைய எஜமான் உலகத்தை ஆட்சி செய்கிறவர், உலகத்தை ஆளுகிறவர். 97ஆம் சைத்துல ராஜரீகம் பண்ணுகிறார்னு படித்தோம் இல்லையா? ராஜரீகம் பண்ணுகிறார். பூமியெல்லாம் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் வானத்துக்கு பூமி தேவன். ஆண்டவர் இந்த உலகத்துல சாத்தானை கண்டி பல 1000 ஆண்டுகள் இருக்கும். 6000 ஆண்டுகளாவது மனிதனை உடை. அதுக்கு முந்தைய அவன் கீழே தள்ளப்பட்டான். அப்போ எத்தனை ஆண்டுகள் இருக்கும் பாருங்க. அப்போ இருந்து அவன் தீமை தான் செய்துட்டு இருக்கிறான் இல்லையா? பூமியெல்லாம் கெடுத்து என்ன செய்யட்டான், அடிச்சு போட்டான்னு நம்ம அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆகவே தேவன் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். இவன் தான் ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் நாங்கள் தெய்வம் சொல்லி அந்த ஊரை காத்து கிடக்கிறேன்னு சொல்லலாம். தேவன் உலகம் முழுவதையும் காக்கிறவர். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஜனங்களை கர்த்தர் காத்து நடத்தி வருகிறார். ஆகவே அந்த தேவன் நமக்கு எஜமானாக இருக்கிறார். அந்த எஜமான் சகலத்தையும் உடையவர். அல்லேலூயா. அதனால நாமும் அந்த எஜமானை ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது சகலத்தையும் உடையவர்களாய் மாறிடுவோம். அல்லேலூயா. சகலமும் சொன்ன வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறத சொன்னது போல உங்களுக்கும் வானத்திலும் சகல அதிகாரமும் உண்டாயிடும். அல்லேலூயா. எல்லா அதிகாரமும் உங்களுக்கு தருவார். எல்லா செழிப்பையும் தருவார். எல்லா ஐஸ்வர்யத்தையும் தருவார். அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நமக்காக தனித்திரரானார். நமக்காக பூமியில தனித்திர கோலத்தோடு வந்தார். ஆனால் அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். சாலமோன் ஆண்டவரை ஆராதித்த போது அவருக்கு என்ன கொடுத்தாரு? ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஒண்ணுமில்லாம வந்த சாலமோனுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டார். ஆண்டவரை ஆராதிச்சா எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. தொழுது கொண்டா எல்லாம் கிடைக்கும். அவரை நோக்கி ஜெபம் பண்ணீங்கன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஏன் நமக்கு ஜெபம் வர மாட்டேங்குது? சில நேரம் ஜெபம் பண்றது இல்லை, நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை. ஏன் காரணம் என்றால், என்னால முடியும் அப்படின்னு நீங்க உங்களை நம்புறதுனாலதான் ஜெபம் பண்ண உங்களுக்கு மனசு இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் என்னால முடியாது என்ன நீங்க நம்பினாதான் இயேசுவை நம்புவீங்க. அல்லேலூயா. இல்லைன்னா உங்களே அது பார்த்துக்கலாம்ப்பா, அது நான் அந்த கூட சரிப்படுத்தினேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அது இது பெரிய காரியமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா ஜெபம் உங்களுக்கு வராது. கர்த்தரை நம்பி கர்த்தாவே இந்த பிரச்சனையை மாற்றுங்க, இந்த கஷ்டத்தை மாற்றுங்க, என்னால் முடியாது என்ன சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களை பற்றிய நம்பிக்கை இருக்கு. உங்களை பற்றிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை விடணும், அப்பதான் ஜெபம் வரும். அல்லேலூயா. உங்களே நீங்க நம்பாதீங்க.
கர்த்தர் நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தரையே நம்பிடும் தேவ ஜனமே, கலங்காதே ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, வெட்கம் அடைவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. அல்லேலூயா. யாராரு இந்த எஜமானை கண்டு கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள், அவரை நோக்கி பார்த்தார்கள் என்பதை நாம் வேதத்திலிருந்து இந்த நாளிலே சிந்திப்போம். முதலாவதாக ஆபிரகாம் தேவனை கண்டு கொண்டார். அல்லேலூயா. அவர் தான் எஜமான் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட போது அவர் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அறிந்து கொண்ட போது தொழுது கொள்ள ஆரம்பித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அதுக்கு முன்னால் அவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை, பூமியில் அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவர் பரதேசியாய் அலைந்து திரிகிறவராக இருந்தார். அந்த நாட்களில் அவர் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது, பாடுகளில் இருக்கும்போது, குழந்தையுமே கூட இல்லாமல் இருக்கும்போது, அவர் ஒரு செழிப்பான் தேவன், ஒரு எஜமான் ஆகிய தெய்வத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆவலாக இருந்தார். தேடினார். தேடும்போது வானத்தையே பார்ப்பாராம். அவங்க அப்பா களிமண் மிதிச்சு ஒரு சிலை செய்வார். களிமண் கடவுளாக எப்படி மாறும்? வானத்தை பூமி படைத்த ஒரு தேவன் இருக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி வானத்தையே பார்த்தார். அதான் ஆண்டவர் அடிக்கடி பேசும்போது நீ வானத்தை பாரு அப்படின்னு வானத்தை பாரு. ஏன்னா இவருக்கு வானத்தை பார்த்தே பழக்கம். இப்போ வானத்தை பார்த்து அவருடைய கஷ்டங்கள் இன்னைக்கு மாறும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்த போது அந்த ஆண்டவர் செழிப்பான தேவன், ஜமானாகி தேவன் அவரை என்ன செய்தாரு? தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி அழைத்து அவரை ஒரு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு நான் தருவேன், செழிப்பாய் நடத்துவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், உன் சந்ததி எண்ண முடியாததா இருக்கும், பலத்த ஜாதியாக்குவேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்படி ஆபிரகாம் என்ன செய்தாரு? நம்பினார், விசுவாசித்தார். ஆதியாகமம் 12:8 கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். பாருங்கள், கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஆபிரகாமை பாருங்கள், அப்போஸ்தலர் 7:5 நாம் வாசிக்கும் போது, இதில் ஒரு அடி நிலம் கூட இல்லாமல் ஒரு பிள்ளையும் இல்லாத போது தேவன் இந்த பூமியை எல்லாம் சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அல்லேலூயா. ஒரு அடி நிலம் கூட இல்லையா, ஒரு பிள்ளை கூட இல்லை. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றார். அதை அவர் விசுவாசித்த போது ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார். அல்லேலூயா. பலிபீடம் கட்ட நம்ம பைபிள் எடுத்துட்டு சர்ச்சைக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். அவர் என்ன செய்தாரா? கல்லுகளால் பலிபீடங்களை கட்டி அதில் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளும். அல்லேலூயா. அப்படி தொழுது கொள்ளுகிற ஒரு பழக்கம் அவர் நமக்கு வந்தது. கர்த்தரை தொழுது கொண்டால்தான் இந்த நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லை, ஒரு பிள்ளை இல்லை, நல்ல ஒரு வேலை இல்லை, நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல, எதிர்பார்த்த நன்மைகள் இன்னும் கிடைக்கல, இன்னும் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும், வேலையில் ஒரு உயர்வு கிடைக்கல, எல்லாம் தோல்வியாக இருக்கிறது என்பதை உணரணும்.
அல்லேலூயா. இது உணர்ந்தால்தான் நாம் தேவனை தொழுது கொள்வோம். அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறது. தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். பார்த்தீங்களா? ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு. ஆகவே ரோமர் 10:12 தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். ஐஸ்வர்யம் தருகிற தேவன். ஆபிரகாம் தொழுது கொண்ட போது ஆண்டவர் என்ன செய்தார்? ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 13:2 வாசிக்கிறோம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளையுடைய சீமானா இருந்தான். பார்த்தீங்களா? பிள்ளைகளாக அவனுக்கு ஈசாக்கை கொடுத்து பெரிய ஜாதியாக்கினார். அல்லேலூயா. சீமானா இருக்கிறான். எலியேசரை ஈசாக்குக்கு பெண் பார்க்க அனுப்பின போது அவன் போய் அந்த லாபான் இடத்தில் பேசுகிறான். லாபான் ரொம்ப பண ஆசை பிடித்தவன், காசாசை பிடித்தவன். யாக்கோபு மருமகனுக்கு கூட என்ன செய்தான்? 14 வருஷம் அவன் பிள்ளைகளை காட்டி வேலை வாங்கினான். இந்த பிள்ளையை தானே இந்த பிள்ளையை தானே அவன் சொல்லி பிள்ளைகளை காட்டி பணம் சம்பாதித்தான். அதுக்கப்புறம் 6 வருஷம் வேலை செய்கிற போது 10 முறை மாற்றிட்டான். 6 வருஷம் வேலை செய்ததுல சம்பளத்தை 10 முறை மாற்றி ஒன்றுமில்லாமல் ஆகினான். அப்புறம் கடைசியாக அந்த ஆடுகளை புள்ளி போட்ட ஆடு குட்டி போட்டுச்சுன்னா உடனே அப்படின்னு சொல்லினான். அப்போ யாக்கோபு ஜெபம் தேவன் வந்து தூதனை அனுப்பி அவனுக்கு தரிசனத்தில் பேசி இந்த ஆட்டுக்கு குடைகள் எல்லாம் வெட்டும்போது அந்த கம்பெல்லாம் வெட்டி போடு தண்ணியில். அப்போ அந்த தண்ணி குடிக்கும்போது ஆடுகள்லாம் புள்ளி உள்ள குட்டியில் போடும் என்று சொல்லி அப்படி அவனுக்கு ஆடுகளை ஆண்டு சம்பாதித்து கொடுத்தான். அல்லேலூயா. உலகம் உன்னை ஏமாற்றலாம், வஞ்சிக்கலாம், உன் சம்பளத்தை மாற்றலாம், வருமானத்தை குறைக்கலாம். தேவன் உனக்கு நல்ல ஆலோசனைகள் தந்து உன்னை பெருக செய்வார். அல்லேலூயா. பெருக செய்வார். அருமையானவர்களே, நாம் அதில் வாசிக்கும் போது எபேசியர் 6:9 வாசிக்கிறோம். அதான் வாசிக்கிறோம். அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். உலகத்திலே நம்மை இந்த உலகம் பார்த்து சொல்லும், உனக்கு யார் இருக்கிறார்கள், உனக்கு யார் இருக்கிறார்கள், நீ ஒரு அனாதை, உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ பிழைக்க வந்தவன், நீ ஒன்றும் இல்லாதவன், உன்னை அடித்தாலும் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, நீ நாதியற்றவன், நாதியற்றவள், செத்து பண்ணா கூட உன்னை தூக்கி போட யாரும் இல்லை எல்லாம் சொல்லுவோம். அப்படிப்பட்டதான உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் கூட அருமையானவர்களே, யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது. ஒரு நாதி இல்லாதவருடைய அனாதையாக அலைந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. முற்பிதாக்களில் முதல் நபராக அவர் இருக்கிறார். பரலோகத்தையே ஆபிரகாமுடைய மடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி மத்தேயு 1:1 வாசிக்கிறோம். அப்படியே ஆண்டவர் ஆபிரகாமின் பெயரை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆபிரகாமின் முகவரியை மாற்றினார். அல்லேலூயா. தேவன் நீங்கள் ஆவியோடு உண்மையோடும் ஆபிரகாமை போல தொழுது கொள்வீர்களானால் தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமா, மேன்மையா பூமியில சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பேன். சகல ஜாதி இருக்கலாம், அவன் பெரிய பணக்காரன், அவன் எந்தவன், அந்த ஜாதி இந்த ஜாதி, எந்த ஜாதியா இருந்தாலும் பூமியில சகல ஜாதிகளிலும் உங்களை தான் மேன்மையா வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் மேன்மையாய் வைக்கப்படுவீர்கள். நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா.
அவையோட உண்மையோட தொழுது கொள்ளணும். ஏனோ சொல்லி கடமைக்காக வந்து என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்து இருக்க கூடாது, சர்ச்சில் உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருக்கலாம், கடன்காரன் வந்துடுவான், ஆழ்வான முடிஞ்சு போனோன்னா அப்படின்னு சொல்லி அவனை நினைச்சிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்கள் கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் மாற்றுகிறதே அவர். அல்லேலூயா. ஆமா, அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. ஆமா, அவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க அவருக்கு எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா வசதியும், எல்லாம் செழிப்பும் எல்லாம் இருக்கு. வானம் பூமி அவருடையது. அதனால நீ எது கேட்டாலும் நினைச்சுருவாரு, கொடுத்துருவாரு. அல்லேலூயா. கொடுத்துருவாரு. தைரியமா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆமா, அப்படி நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவர் நல்லா ஜெபிக்கணும். ஆபிரகாம் அடிக்கடி என்ன செய்தாரு, ஆண்டவர் நோக்கி பார்த்தான், ஜெபம் பண்ணார். ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஆண்டவர்கிட்ட போவோம். போகும்போதுதான் ஆண்டவர் நினைச்சுவாரு, அவரோடு பேசுவார். அல்லேலூயா. பேசி அவரை ஆறுதல் படுத்தி கடைசியாக அவரை சோதித்து புடமிட்டு பார்த்தார். என்னை சோதித்து வெளியே புடமிட்டு இந்த மாதிரி அவரை நம்ம புடமிடுறேன். நமக்கு சாப்பாடு கொடுக்குறானா, நம்ம மேல அன்பா இருக்கிறானா சொல்லி ஒரு அந்நியர் போல அவர் நடந்து போகும்போது அவரை கூப்பிட்டு நினைச்சுறேன், அதை கொடுக்குறேன். அதுக்கப்புறமா உத்தமனாய் நடக்கணும், உன் பேர் என்னன்னு கேட்டு அதை மாற்றி அவன் மனைவி பேரையும் மாற்றி அப்புறம் தான் ஒரு குழந்தைய கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு நம்ம ரொம்ப தகுதிப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நல்ல ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவர் ஆராதியுங்கள். அவரை பொறுத்து கொள்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆற்றுல ஒரு தண்ணி நிறையா போயிடுதுலாம். அப்போ ஒரு யானை அந்த ஆற்றை கடந்து போகிறதுக்கு போகும்போது பாதி தூரம் போன பிறகு ரொம்ப தண்ணி வருது, அது முங்குற அளவுக்கு வருது. அப்போ அது போக முடியாமல் திரும்பி, அப்போ அதில் இருக்கிற ஒரு மீன் கேட்குது, என்னப்பா என்ன என்னையாரே திரும்பி போகிறேன், ஆற்றை கடக்க முடியவில்லையா என்று சொல்லி. அப்பாம்மா கடக்க முடியல, நீ சின்ன மீனா இருந்துக்கிட்டு நீ எப்படி இந்த தண்ணியில் நீந்தி எல்லாம் போகிற வர்ற, தண்ணி எதிர்த்து வருது, அதை நீ எப்படி எல்லாம் மேற்கொள்ளன்னு சொல்லி. அது சொல்லுது, நான் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால தண்ணி என்னை என்ன செய்ய மாட்டேங்குது, மேற்கொள்ள மாட்டேங்குது. தண்ணிக்குள்ளேயே நான் இருப்பேன், அதனால் தண்ணி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. வெள்ளம் வந்தாலும் நான் எதிர்த்து என்ன செய்வேன், போவேன், ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியாச்சு. அது வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருக்குள்ளே நாம் இருந்தோமானால் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால அது பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பயப்படாமல் கலங்காமல் இருக்கிறது போல நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது, தயக்கம் இருக்காது. உங்களுடைய விசுவாசம் வரும். விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறமா இயேசு உங்களோடு இருப்பார், உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 24:35 நம்ம வாசிக்கும் போது எலியாசர் லாபானிடத்தில் போய் என்ன சொல்லுகிறார், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தரவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதையும் கூட கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன்னா லாபான் கேட்டுப்பான், என்ன அவர் என்ன வச்சிருக்கிறாருப்பா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு, அவருக்கு பெண்ணு கேட்டு வந்திருக்கீங்கள, அவர் என்ன எல்லாம் வச்சிருக்காரு, அவருக்கு சொந்த வீடு இருக்குதா, ஏதாவது வருமானம் எப்படி இருக்கு, எங்க தங்கச்சியை வச்சு நடத்த அவருக்கு முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம்.
லாபான் ரொம்ப காசு ஆசைப்படும். அப்பா எலியேசர் சொன்னார், அவர் சீமானா இருக்கிறார். இவங்க அப்பா எப்படி இருக்கிறாரு? ஈசாக்கை பெற்ற அப்பா அவர் சீமானா இருக்கிறார், பெரிய செல்வந்தரா இருக்கிறார், ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறார். அவருக்கு என்ன இருக்குது? வெள்ளி இருக்கிறது, பொண்ணு இருக்கிறது, அவருக்கு ஆடு மாடுகள் இருக்கிறது, ஒட்டகம் இருக்கு, கழுதை இருக்கு, குதிரை இருக்கு, எல்லாம் கலையிலவையா. உங்களை விட அவர் மேன்மையாக லாபான் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன். அதாவது அவர்கிட்ட உன்னை விட அவர் மேன்மையாக தான் இருக்கு. கலையிலவையா. உன்னை விட அவர் உயர்ந்தவராக இருக்கிறான், உன்னை விட ஐஸ்வர்யமா இருக்கிறான் என்று சொல்லி அவங்க ஆண்டவர் சீமான் ஆபிரகாமை பற்றி எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, அது அருமையானவர்களே. அப்படி ஆபிரகாமை உயர்த்தான். ஆபிரகாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பார். இந்த உலகத்தில் உள்ள கோடீஸ்வரர்களில் ஒருவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, அப்படி ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்திருப்பார். ஆண்டவருடைய தொழுது கொள்கிற நாடுகள் எல்லாம் ஐஸ்வர்யம் உள்ள நாடுகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை தொழுது கொள்ளாத நாடுகள் எல்லாம் என்ன செய்கிறது? அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் கையேந்தி நிற்கிறதை நான் காணவில்லை என்று தாவி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாம் இந்தியா நீதிமானாக எல்லாம் மாறிட்டாங்கன்னா யார்த்தையும் கையெழுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, எஜமானான இயேசு இந்த இந்தியாவை ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. மக்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்கிறதுனால தான் அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவங்கள்ட்டே ஒப்பு கொடுக்குறேன். அவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். இன்னும் படாத பாடுங்க பாட்டு. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இப்போ நல்ல சூழ்நிலைகளை கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் எல்லாம் என்ன செய்யுது? நல்ல ஆட்சியை கொண்டு வந்திருக்க நல்லவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலையும் இப்போ தனியாக நாகம் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் முசோலினி மாதிரி அப்படி சர்வாதிகார ஆட்சி செய்ய நினைத்த அவர்களை முறியடித்து இப்போ கூட்டாட்சி என்னாச்சு? கூட்டாட்சி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தன்னிச்சையா எதுவுமே செய்ய முடியாது. தன்னிச்சையா செய்ய முடியாது. அதனால அப்படி ஆண்டு கொடுத்துருக்க கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துருக்கேன். இன்னும் நல்லா ஜெபம் இருந்தோம்னா அவங்க தீர்மா மாற்றிருப்பாரு. அனைவரே ஆமாம், ஜபத்தில் கொஞ்சம் குறைஞ்சு வச்சு ஜபக்குறைவு, கவனக்குறைவு அநேக ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்துகிறது. ஜபக்குறைவு இருக்கக்கூடாது, கவனக்குறைவு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, சோர்வுகள் இருக்கக்கூடாது, அசதிகள் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, ராத்திரியில் அந்த யோசேப்பு எவ்வளவு விழிப்பா இருந்தார். மரியாளுடைய கணவன், இயேசுவின் தகப்பன் கணவன். ராத்திரியில் தூதன் அடிக்கடி அவர்கிட்ட பேசுறார். யோசேப்பே அப்படிங்க. உடனே என்ன ஆண்டவரே சொல்லிங்க, சுறுசுறுப்பான யோசிப்பு. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய பிள்ளையாக இயேசுவும் சுறுசுறுப்பா இருக்கார். ஹல்லேலூயா. ஆமாம், இயேசுவும் சுறுசுறுப்பா இருக்கார். ஓடி ஓடி ஊழியம் செய்தார். சுவிசேஷத்திலிருந்து நம்ம 3 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறோம். சுவிசேஷத்தை சுருக்கமாக சொன்னார். 3 காரியம் சொல்லலாம். இயேசு கொடுத்து சொல்லும்போது மாட்டு கொட்டகை, அப்புறம் சிலுவை பாடுகள், அப்புறம் கிரீடம் சூட்டப்படுதல். ஹல்லேலூயா. மாட்டு என்ன தரித்திரத்தில் பிறக்கிறார். அப்புறம் என்ன நடக்குதுமா? அப்புறம் சிலுவை பாடுகள், அப்புறம் கிரீடம், அப்புறம் கிரீடம் சூட்டப்படுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டப்பட்ட நிலையில இருக்கலாம். பாடுகளுக்குள்ளாக நாம் கலந்து போகலாம்.
கிரீடம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நாளிலே வரும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கிரீடத்தை ஆண்டவர் சூட்டுவார். அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அல்லேலூயா. இரண்டாவது நாம் கடந்து செல்வோம். தாவீது தேவனை கண்டுகொண்டார். நல்ல எஜமானாகிய இயேசுவை கண்டுகொண்டார். சங்கீதம் 123:2 சொல்லுகிறார், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் கண்கள் எஜமானாகிய உமையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, வேலை செய்கிறவர்கள் எஜமானங்களை என்ன செய்வாங்க? நோக்கி இருப்பாங்க. எப்போ சம்பளம் தருவாரு, எப்போ ஒரு டீ கொடுப்பாரு, எப்போ ஒரு வடை கொடுப்பாரு, எப்போ நம்மளை உதவி செய்வாருன்னு அவரோட. அதுபோல தாவி சொல்றாரு, அந்த கண் நோக்கமா இருப்பான், எஜமான மேலேயே நோக்கம் வேலைக்காரர்கள். அதுபோல நான் என்ன செய்யறேன்? உண்மையே நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். அல்லேலூயா. தாவீது அதிகமாக உபத்திரவப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார். சங்கீதம் 119:71 வாசிக்கும் போது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று அவரே சொல்லுகிறார். உபத்திரவப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமா, தாவீது அதிகமாக உபத்திரவப்பட்ட ஒரு மனுஷன். சிறுவயதிலிருந்தே அவர் உபத்திரவப்படுகிறவராகவே காணப்படுகிறார். பாடுகள் வழியாகவே கடந்து செல்கிறார். அந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்றாரு? எப்போதும் தேவனை நோக்கி பார்க்கிறவராக. அல்லேலூயா. தேவனையே நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் என்னைக்கு மாறும்? சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். ராஜாவே என்னை என்ன சொல்றாரு? மாமாவே என்னை எடுத்து வர்றாரு. படைகள் எல்லாம் அழைச்சிட்டு வர்றாரு. ஆமா, சவுல் ராஜா என்ன பண்ணா? 2000-3000 பேரை கூட்டிட்டு தாவீதை எடுத்து வரான். அப்படியே சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு தேவனையை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கணும். இந்த சூழ்நிலையோ சொந்தக்காரனையோ பணத்தையோ சொத்தையோ சொத்தையோ நோக்கி பார்க்காத, கர்த்தரை நோக்கி பார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தாங்களா? பிரகாசம் அடைந்தார். அல்லேலூயா. ஆண்டவரையே நோக்கி பார். ஒரு தேசத்துல ஒரு போட்டி வச்சாங்க, பெண்களுக்கான ஒரு போட்டி. அது என்னவென்றால் 30 கிலோமீட்டர் கடலை கடக்க வேண்டும். அந்த போட்டியில நிறைய பெண்கள் கலந்து கொண்டார். அதில் முதலாக ஓடின ஒரு பெண், ஒரு நல்ல ஒரு நீச்சல் போட்டியில ஒரு வீராங்கனை. அவள் முதலில் போகும்போது 30 கிலோமீட்டரை கடக்கணும். அவள் நல்லா நீந்தி கடல் பழக்கம் இருக்கிறதுனால போயிட்டான். 28 கிலோமீட்டர் போயிட்டான். எத்தனை கிலோமீட்டர்? இவ்வளோ போகணும், 30 போகணும். 28 போகவும் அவளுக்கு கொஞ்சம் சோர்வாயிடுச்சு. அவன் செய்தா நின்று கையை தூக்கணும். முடியலன்னா என்ன செய்யணும்? கையை தூக்கணும். இந்த கையை தூக்கிட்டா உடனே ஆட்கள் வந்து அவளை என்ன செய்வாங்க? தூக்கி எடுத்து கப்பலில் போட்டு காப்பாற்று. அப்புறம் தான் நிமிர்ந்து பார்த்தா கரை தெரியுது. நிமிர்ந்து பார்த்தா என்ன செய்யுது? கரை தெரியுது. ஐயோ, இந்த கரை பக்கத்தில் தானே இருந்திருக்கு, நம்ம பார்க்காம
கையை தூக்கிட்டோமே, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா பரிசை பெற்றுக்கலாமே, அல்லேலூயா, பரிசை நாம் தவற விட்டோமே சொல்லி கண்ணீர் விட்டு கதறினான். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நீந்த வேண்டும், அல்லேலூயா, நீந்த வேண்டும். அந்த சகரியா புஸ்தகத்திலே வாசித்தால், எசேக்கியேலில் வாசித்தால், ஆண்டவர் நடத்தி கொண்டு போகும்போது முதல்ல எங்க கொண்டு வராராம்? கணுக்கால் அளவு. என்ன அளவு? கணுக்கால். அதாவது ஆரம்ப காலம், கிறிஸ்துவுக்குள் வந்த காலத்தை காட்டுகிறது. கணுக்கால் அளவு. அதுக்கப்புறம் முழங்கால் அளவு. முழங்கால் அளவு அது நம்முடைய ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது, அல்லேலூயா, காட்டுகிறது. அப்புறம் கழுத்தளவு. என்ன அளவு? கழுத்தளவு. அது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை காட்டுகிறது, அல்லேலூயா. இப்படியாக நம்ம வளர்ந்து பெருகிக்கொண்டே போகணும். அங்க நாம் அந்த பெண்ணை போல என்ன செய்யக்கூடாது? நம்முடைய ஓட்டத்தை நிறுத்திவிடக்கூடாது, அல்லேலூயா. ஆமா, 30 வருஷமா ஆச்சு, 40 வருஷமா கர்த்தரை பின்பற்றேன்னு சொல்லுவாங்க சாமி. பின்பற்றி என்னத்த கண்ணேணும்? என்னக்கா ஆராதனைக்கு போறியா? போவியா? ஞாயிற்றுக்கிழமையானா பைபிள் போயிட்டு? ஆமா, நானும் 30 வருஷமா போறேன், உன்னையுமே காணோம் என்று சொல்லி சோர்ந்து போகிறார். அல்லேலூயா, சோர்ந்து போகக்கூடாது, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. ஆமா, தளர்ந்து போகக்கூடாது. இந்த கொடி காப்பி நம்ம கட்டியிருப்போம் வீடுகளில், இல்லையா? அது நல்ல ஸ்ட்ராங்காக இழுத்து கட்டியிருப்போம். கொஞ்ச நாள் போகும்போது என்ன செய்யும்? என்ன செய்யும்? அது தளர்ந்துடும், படுத்துடும். இப்படி துணியை அப்படி வரிசையாக போட முடியாது, எல்லாம் போட்டால் ஒன்றா செய்யும். அது மாதிரி தளர்ந்து போயிடக்கூடாது, அல்லேலூயா. எவ்வளவு காலம் கிறிஸ்துவில் வாழ்ந்தாலும் ஒரு தளர்வு ஏற்படக்கூடாது, அல்லேலூயா. ஒரு சோர்வு ஏற்படக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு எப்போதும் என்ன இருக்கும்? முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும், அல்லேலூயா. சோர்வு இருக்காது, அசதி இருக்காது. நல்ல சகோதரன் தாமஸ் சொல்லிட்டு மரபில் இருக்காங்க. அவர் கேட்டேன், என்னை ரொம்ப மெலிஞ்சிட்டேன், ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க அப்படின்னு, ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க ஒண்ணுங்களா அப்படின்னா, இல்லையே ரொம்ப சோர்வா தெரியுது, அப்படி மாதிரி ஒரு உற்சாகம் இல்லையே அப்படின்னேன். அப்பதான் சொன்னாரு, எனக்கு அல்சர் வந்துருச்சு பாஸ்டர், அதனால சாப்பிட முடியல, அங்கே போவாங்க நினைச்ச கவலையா இருக்குது, அப்படி விட்டுட்டா கேன்சர் ஆகிருங்கிறாங்க, அது வேற எனக்கு பயமா இருக்கு அப்படின்றார். அப்படி சில ஆலோசனைகள் சொன்னேன். ஆகவே இப்படிப்பட்ட சோர்வுகள் வரக்கூடாது, அல்லேலூயா. பலவீனரும் தன்னை எப்படி சொல்லுமா? பலவான் என்று சொல்லுவேன். நான் பலமா இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் சொல்லணும், அல்லேலூயா. சொல்லுங்க. அந்த வார்த்தைகளிலே தேவன் கவனித்து பார்ப்பார், அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து. நீங்க 2 பேர் பேசுனீங்கன்னா கர்த்தருக்கு வந்துடுவார், அல்லேலூயா. அது கேட்பாரு. அதனால கர்த்தர் வரல நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. 2 பேர் பேசும்போது கர்த்தர் வந்துங்க, கவனித்து கேட்கிற தேவன், அல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். தாவீது ஜெபமணி என்ன செய்தாரு? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது, ஒரு அடி நிலம் கூட இல்லாத இருந்த தாவீது, கெட்ட துணி இல்லாம கோபனம் மாற்றிட்டு இருந்த தாவீது என்னாயிட்ட இருப்போம்? ராஜாவாயிட்டார், அல்லேலூயா. ராஜாவானாங்க. கர்த்தரை நோக்கி பார்த்த தாவீது வெட்கப்பட்டு போகவில்லை, ராஜாவாயிட்டாரு. அவரை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்தார் பாருங்க. அங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது 1 நாளாகமம் 22:14 வாசிக்கும் போது, ஆண்டவர் தாவீதை ராஜாவாக்குறது மட்டுமல்ல, வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும்
இன்னும் விலையிடப்பட்ட பொருள்கள் எல்லாம் என்ன செய்தாரு? அவருக்கு கொடுத்தார். இதையெல்லாம் நான் ஆலயத்துக்காக என்ன செய்திருக்கேன் மகன் சொல்றேன். மகனே, நான் எஜமானாகிய இயேசுவை நோக்கி பார்த்ததுனாலே இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பார், இதெல்லாம் பார். நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணும், இதெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்தாருமா, கர்த்தருக்கு வீடு கொடுத்தாரு, இந்த பீரோ கொடுத்தாரு, கட்டில் கொடுத்தாரு, இந்த வண்டி கொடுத்தாரு, எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா என்று சொல்லணும். தாவீது சொல்றாரு, கர்த்தர் பார்ப்பா எப்படிலாம் கொடுத்தாரு. அதெல்லாம் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன். எதுக்காக தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக சேர்த்து வச்சிருக்கிறேன். அதனால நீ கவலைப்படாத. கர்த்தருடைய ஆலயத்தை எங்க அப்பா கட்டாம போயிட்டாரு, ஒரு வீட்டை கட்டாம போயிட்டாரு, உடம்பு இல்லாம போயிட்டாரு நினைக்காத. நான் வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, வைர கற்கள், இன்னும் மரங்கள், கல்லுகள் எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ இதை விட அதிகமாய் சேர்த்து வைப்பார். அல்லேலூயா. நீயும் கர்த்தரை தேடினால், நோக்கி பார்த்தால் என்ன செய்வார்? இன்னும் நீ அதிகமாய் சேர்ப்பாய். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லணும், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாருப்பா, நீயும் கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிடைக்கும். அல்லேலூயா. அப்பா ஒரு 2 வீலர்லயே போறேன், உனக்கு கார் தருவார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அப்படி நல்லா சொல்லுங்க, கர்த்தரை தேட சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா படை கொடுங்க, நல்லா ஜெபிக்கட்டும். பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்க்கட்டும். தேவனை நோக்கி பார்த்த தாவீதை பார்க்க எப்படி ஓய்ந்துட்டாங்க. அல்லேலூயா. எப்போதும் தேவனை நாம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு தாவீது நிறைய பெயர்கள் வைத்து அழைத்து அவன் நோக்கி பார்த்தான். வேதத்திலே தேவனுக்கு 272 பெயர்கள் சொல்லப்படுகிறது. எத்தனை பெயர்கள்? 272 பெயர்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் நன்றாக கர்த்தரை என்ன செய்ய உயர்த்தி பேசுங்கள். எஜமானனே சொல்லுங்க. அல்லேலூயா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. மூணாவதாக எஜமானின் பெயரை நாம் காக்க வேண்டும். எஜமானை நாம் காக்க வேண்டும். எஜமானை நீதிமொழி 27:18 வாசிங்கன்னா, அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். எஜமானை காக்கிறவன் கனமடைவான். எஜமானை காக்கணுங்க. நம்முடைய எஜமான் இயேசுவை நம்ம தான் என்ன செய்யணும்? காக்கணும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் எங்க வாசம் பண்றாரு? நமக்குள்ள தான் வாசம் பண்றாரு. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற எஜமான நீங்க தான் காத்துக்கொள்ளணும். அவரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அவர் எண்ணிக் கொள்கிறவர் பாக்கியவர். அவர் எண்ணிக் கொடுங்க. எப்போதும் அவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் ஆத்மாவுக்குள்ள இருக்கிறார், உங்கள் இதயத்துக்குள்ள இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது நீதிமொழி 4:23 எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அது இடத்துல என்ன ஒன்று வரும்? ஜீவ ஊற்று வரும். ஜீவ ஊற்று வரும். ஆமா, ஜீவ ஊற்று தேவன் கொடுப்பார். அந்த மீன் தண்ணிக்குள்ளே இருந்ததுனால அந்த எதிர்நீச்சல் போட்டு அந்த ஆத்துல சாகாம பிழைக்கிறது போல நீங்களும் ஜீவன் தண்ணீர் ஊற்றில் இருக்கணும். எந்த ஊற்றில் இருக்கணும்? ஜீவன் தண்ணீர் ஊற்று இயேசு. அல்லேலூயா. அதிலே நீங்கள் எப்போதும் இருந்து ஆவியில் நிறைந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அல்லேலூயா. தீமைகள் வராது. ஆகவே அப்படி நீங்க விசுவாசிக்கணும். இது வந்துருமோ, இப்படி ஆயுமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நினைக்கக்கூடாது. பரிசுத்தவான்கள் பார்த்த யாருமே அப்படி ஒரு எதிர்மறையா நினைக்கவே இல்லை. எல்லாம் என்ன சொல்லாங்க,
மேலான எண்ணமுடையவர்களாக இருந்தாங்க. ஒருவருடைய 6:19 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரம் தேவனால் தந்ததும் அவர் தங்கியிருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதும் என்று சொல்லப்படும். அதனால உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. இருதயத்தை என்றால் இயேசு சொல்லும்போது இருதயத்திலிருந்து என்ன உண்டாகும் சொல்றாரு? இருதயத்திலிருந்து கெட்ட சிந்தனைகள், விசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு எல்லாம் இருதயத்திலே வந்து தங்குகிறதுன்னு சொல்லுகிறேன். அதனால இருதயத்தில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆண்டவர் செய்ய முடியாது. இருக்க அவரை நீங்க காக்க முடியாது. எஜமானை காக்க வேண்டும் என்று நம்ம வாசித்தது போல எஜமானாகிய இயேசுவை நாம் காக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு இந்த இயேசுவை பரிசாக கொடுத்தார். நம்முடைய வீட்டில் சில பிள்ளைகள் பரிசு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கண்ணாடி பீரோவில் வச்சிருப்போம், வரிசையாக வச்சிருப்போம். பிள்ளை வாங்கிட்டு வந்தது நமக்கு கிடைச்சதையும் வச்சிருப்போம். அதுபோல பத்திரமா நீங்கள் பார்க்கறது போல பரிசாய் தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய பரிசு இயேசு. அல்லேலூயா. அவரை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், காப்பாற்ற வேண்டும், காக்க வேண்டும். அவரை விட்டு விடாதீர்கள். உலகம் அவரை 1000 பேசும். உலகம் நம்மை பேசுகிறது போல இயேசு என்ன சேர்ந்தது? பேசுறது. காசு பிடித்தவன், ஒன்றுமில்லாதவன், தச்சு வேலை செய்தவன், இவன் தாய் கூட தானே இருக்கா. இவன் நம்ம ஜாதி கிடையாது அப்படிதான் பேசும். அப்படி உலகம் இயேசுவை என்ன செய்தது? ரொம்ப அற்பமாய் சிலுவை தொங்கும்போது கூட இறங்கி வா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? கேலி பரியாசம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போகலை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாரு? தன்னை காத்துக்கொண்டார். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக்கொள்ளுகிறான்னு சொல்லி 1 யோவான்ல நம்ம படிக்கிறோம். தேவனால் பிறந்தவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தங்களை காத்துக்கொள்ளும். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசுவாகிய ஒரு பரிசு உங்களுக்கு கொடுத்திருக்கார் தேவன். அல்லேலூயா. அதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் இயேசு எனக்குள் இருக்கிறார் என்கிறதை நீங்க மறந்து விடாதீர்கள். இரவனால் பகலானாலும் தனிமையில எங்க சென்றாலும் கூட இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசுவே நீர் எனக்குள் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வாய் திறந்தெல்லாம் ஒரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இயேசு கையெழுத்து சொல்லுங்க. இயேசு எனக்குள் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். ஆமா. இந்த உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் சகல நாள்ல இருப்பேன். அது என்ன நாள் வந்தாலும் சரி. நான் ஒரு சபை இருக்குது. 7ஆம் நாள் தான் கர்த்தருடைய நாள்னு சொல்லி அன்னைக்கு தான் கர்த்தரை ஆராதிக்கிறது. மற்ற நாள்ல எல்லாத்தையும் 7ஆம் நாள்ல நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு செய்ய பார்ப்பாங்க. மற்ற நாள்ல எல்லாமே செய்யும். கேட்டோம்னா என்னப்பா அப்படி நான் செய்கிறேன். 7ஆம் நாள் தானே ஓய்வு பரிசுத்தமாக இருக்க சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை. அல்லேலூயா. எல்லா நாளும் இயேசு நமக்கு தந்த ஒரு நல்ல நாள். நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகவே ஜீவிக்கணும். பாவங்கள் நம்ம வந்துடக்கூடாது. துணிகரமான பாவங்களை நாம் செய்து விடக்கூடாது. நாம் பரிசுத்தமான பிள்ளைகளாக என்ன செய்யணும்? நம்மையும் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்குள்ள இருக்கிற இயேசுவை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆண்டு தந்திருக்கிற குடும்பங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உடனே சொல்வோம், காக்கணும். இயேசுவை காக்கணும். நீதிமொழி 2:20 நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3:21 நல்ல ஆலோசனைகளை காத்துக்கொள். ஆமா. ஆகவே சபையில தேவனுடைய உபதேசங்கள் சத்தியங்களை கேட்கிறவைகளை நீங்கள் காத்துக்கொள்ளணும். ஆண்டுடைய ஊழியத்தை காக்கணும். ஆண்டுடைய நாமத்தை உலகத்திலே காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. உலகத்தாருக்கு ஆண்டவருடைய அன்பை நீங்கள் எப்போது எடுத்து சொல்லணும். ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் நீங்க சொல்லணும். அல்லேலூயா.
ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார்மா, ஆண்டவர் வந்த பிறகுதான் நான் இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்குள்ளேயும் ஆண்டவர் வந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார், கஷ்டங்களை மாற்றுவார், கடன்களை நீக்குவார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பாவ சாபத்தெல்லாம் நீக்கி பரலோகத்துக்கு கொண்டு போவார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அது பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம். என்ன ராஜ்யம்? நித்தியம். நித்தியம் சொன்னா ஒரு கால கணக்கு கிடையாது, காலங்களுக்கு அப்பாற்பட்டது. அல்லேலூயா. நித்தியம் என்பது காலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமை. நித்தியம் அதுக்கு இத்தனைதான் வருஷம் தான் கிடையாது, அந்த நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. ஆமா, ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின்படி நாம் 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எஜமானாக இருக்கிறார் என்று பார்த்திருக்கிறோம். அதில் எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் என்ற தலைப்பில் பார்த்தோம். எஜமான் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும், எஜமான் இயேசுவை நோக்கி பார்க்கணும், எஜமான் இயேசுவை நாம் காக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.